Hello everyone, welcome to VLAN IS. இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயின்ஸ் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் இஷ்யூ 2ல ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவோட PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதை அக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு October 6, 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் டாக்டர் ஹூ பிரெஸ்கிரைப்டு காஃப் சிரப் ஹெல்ட் இன் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிகல் நம்மளோட எக்ஸாமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான நியூஸ் ஆர்டிகல். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலேஷன் ஃபெயிலியர் இருக்கு, அதாவது கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட், எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். அதனால இந்த நியூஸ் ஆர்டிகல் நமக்கு முக்கியம். இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷா இருக்கட்டும் அண்ட் ராஜஸ்தான், இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் சடனா சில குழந்தைங்க இறந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் இறந்து போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ற ஒரு காமன் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு காஃப் சிரப் பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்றது ஒரு காஃப் சிரப் தான். இதை ப்ரொடியூஸ் பண்றது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி. அதனால இந்த கோல்ட்ரிஃப் என்ன பண்றாங்கன்னா இமீடியட்டா பேன் பண்றோம்னு கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல பேன் பண்றாங்க. பட் அதை பேன் பண்ணாலுமே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காஃப் சிரப் பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நியூஸ். இந்த பர்டிகுலர் கேஸ்ல உங்களுக்கு ரெண்டு லீகல் ப்ரொவிஷன்ஸ் பத்தி தெரியணும். இதுல ஒன்னு இந்த டாக்டர் மேல சார்ஜ் பண்ணிருக்கிறது பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 105 அண்ட் 276ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நெக்லிஜென்ட்டா ஆக்ட் பண்ணி அதனால டெத் காஸ் ஆகுறது அண்ட் அதர் இண்டிவிஜுவலோட லைஃப் என்டேஞ்சர் பண்றது. அதுக்காக இருக்கிற பீனல் ப்ரொவிஷன் இது. அதர் லீகல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, அதுல செக்ஷன் 27A. இதுல அந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் ட்ரக்கை அடல்ட்ரேட் கலப்படம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள டீல் பண்ற அவங்களுக்கு பெனல்டிஸ் கொடுக்கறதுக்கான பர்டிகுலர் செக்ஷன் இது இந்த ஆக்டுக்கு கீழே. இந்த ரெண்டு லீகல் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காஃப் சிரப் தானே, ஏன் இது டெட்லியா மாறணும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கலந்திருக்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான் காரணம். அந்த சப்ஸ்டன்ஸ் பேரு டைஎத்திலின் கிளைகால், அதாவது DEGன்னு சொல்லுவாங்க. இந்த டைஎத்திலின் கிளைகாலை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரேக் ஃப்ளூயிடு, ஆன்டிஃப்ரீஸா யூஸ் பண்ணுவாங்க. பட் இது கன்சியூம் பண்றதுக்கு ஒரு மினிமம் அளவு பெர்மிட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஈவன் ஸ்மால் குவான்டிட்டியில இது கலந்திருந்தா கூட கிட்னி ஃபெயிலியர், ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் லீத்தல் எஃபெக்ட்ல கொண்டு போய் முடியும். அதனால இது கன்சம்ஷனுக்கு இது பெர்மிட்டட் கிடையாது. அப்புறம் ஏன் இதை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காஃப் சிரப் பார்த்தீங்கன்னா கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கலப்பாங்க. இந்த அடல்ட்ரேஷன் பர்டிகுலராக நமக்கு இந்த ஆக்டுக்கு கீழே பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு செயல் இது. இப்போ இதில் நம்மளோட UPSC பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு கவர்னன்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எத்திக்கல் டைமென்ஷன் இந்த இஷ்யூல இருக்கு. இதை நம்ம ஒரு கவர்னன்ஸ் ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் தான் காரணம். அதாவது இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட காஃப் சிரப்ஸ், சில காஃப் சிரப்ஸ்ல இந்த டைஎத்திலின் கிளைகோலை கலந்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல இந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த காஃப் சிரப்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணது இந்தியால இருந்து தான். அதே மாதிரி அதே 2022ல காம்பியாலையும் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அதுவும் இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட காஃப் சிரப் தான். அது போக இதுக்குள்ள முன்னாடி 2020ல நம்ம கண்ட்ரில ஹரியானால இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸை ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்கணும், ரெகுலேட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இன்சிடென்ட் இந்தியால நடந்திருக்காது. ஆனா இப்ப மறுபடியும் நடந்திருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம், கவர்னன்ஸோட ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்றோம். இந்த பர்டிகுலர் ஆக்ட்ஸ்ல அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ்ல, அதாவது ட்ரக் ரெகுலேஷன்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுல லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுதான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஹெல்த் அஃபிஷியல், ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனலா நெக்லிஜென்ஸ் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. இதை வந்து சென்சிட்டிவாக இந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இதுவுமே நெக்லிஜென்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில், மெடிக்கல் எத்திக்ஸில் இது வந்து ஒரு வயலேஷன். ஸோ அப்போ நமக்கு இங்கே கிளியராக தெரியுது இதில் எத்திக்கல் சேலஞ்சும் இருக்குது அண்ட் ரெகுலேட்டரி ஃபெயிலியரும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இஷ்யூ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி ஃபெயிலியர்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ that's all about this நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், அமித்ஷா ஹெல்ஸ் எத்தனால் பிளெண்டிங் as a கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் பர்டிகுலராக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் பற்றி பேசியிருக்காங்க, ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இது என்னது எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் உங்களுக்கு கிடைக்கிற பெட்ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து பியோர் பெட்ரோல் கிடையாது. இதில் வந்து இப்போது எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ எத்தனால் அப்படின்றது எத்தில் ஆல்கஹால். இதை எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பயோமாஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன், மொலாசஸ், ஃபுட் கிரைன்ஸ்னா மெய்ஸ் அண்ட் ரைஸ், இதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயின்லி வந்து இந்த எத்தனால் வந்து கேதர் பண்ணுறது சுகர் கேன் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சுகர் மில்ஸ். ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து எத்தனாலை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு ஹியூஜ் குவான்டிட்டியில் நம்ம கண்ட்ரியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா சுகர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டார்கெட் பேசிஸில் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது 2020 10% வந்து நம்ம என்ன பண்ணணும், பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றத அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 2025 20%, அதுவுமே இப்போ இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இனிமேலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. 20%க்கு மேலே எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இப்போ இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த எத்தனாலை வந்து நம்ம ஒரு 20% வந்து பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம வந்து க்ரூட் ஆயில ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தானே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட டிபெண்டன்ஸை வந்து நமக்கு குறைக்கலாம், ரெடியூஸ் ஆகும், ஸ்லைட்டாக குறையும். இதனால் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து டெப்ளிட் ஆகிறது குறைஞ்சு நமக்கு வந்து ஆனுவலி செர்டன் அமௌண்ட் வந்து நமக்கு நம்ம கண்ட்ரிக்கு சேவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சுகர் கேன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, சுகர் மில்லர்ஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்து அதிலிருந்து காசு பார்க்கணும். இப்போ அதில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இப்போது சப்போர்ட்டாக சுகர் கேன்லேருந்து இந்த கிடைக்கிற இந்த எத்தனால் வந்து இன்னொரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று நம்ம கண்ட்ரிக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ரூரல் ஏரியாவில் சுகர் கேன் அப்படின்றதுனால ரூரல் ஏரியாவில் இந்த சப்ளை செயின் வந்து கன்சாலிடேட் ஆகும். இன்னுமே ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சர்டன் பெனிஃபிட்ஸை வந்து நம்மளால் இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் மூலியமாக சொல்ல முடியும். பட் இதில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, இப்போ இதில் வந்து இதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தானே நம்மளோட ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. பட் இதில் வந்து நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரைஸ் அண்ட் மெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சம்ஷனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போது அவங்க மார்க்கெட்டில் போய் அதை விற்கணும் அந்த ஃபுட் கிரெயின்ஸை. பட் எத்தனாலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல காசு, அதோட அதிகமாக காசு கிடைக்கும். அப்படின்றப்போ அந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுக்காக டைவர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கண்ட்ரியில் ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன். அண்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன், ரைஸு இதெல்லாம் தானே யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வாட்டர் இன்டென்சிவான கிராப்ஸ். இது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். அண்ட் இதை ப்ராசஸ் பண்ண இண்டஸ்ட்ரியிலேருந்து வர எஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணும். இன்கேஸ் அவங்க ப்ராப்பராக அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ரெகுலேட்டரி மெஷர்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபைனலாக ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டார்கெட்டில் E20 அதாவது 20% மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் வந்து இந்த பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ண இந்த பெட்ரோல் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லா இன்ஜின்ஸும் ஏற்றுக்காது. இப்போ பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஏற்றுக்காது. ஸோ இன்ஜின் வந்து கொராட் ஆயிரும், தேய்மானம் நடக்கும். அப்போ நீங்கள் வெஹிக்கிளை தூக்கி குப்பையில் தான் போடணும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் சைடில் எதுவுமே பெருசாக சொல்யூஷன் கொடுக்கல. அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் அந்த ஃபியூல் யூஸ் பண்ணி இன்ஜின் டேமேஜ் ஆச்சுன்னா இன்சூரன்ஸில் கவரும் ஆகாது. இந்த ஃபியூலை யூஸ் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலாக ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அந்த வெஹிக்கிள்ஸில். இது ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ். என்னதான் இது வந்து நம்ம பெருமையாக பேசினாலும் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ that's all about this நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் ஸ்டேட்ஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், போடோலாண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் சீஃப் ஸ்வான் இன் அஸ் ஹெட் ஆஃப் போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட் இஸ் பிடிசி அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போடோனா யாருன்னு தெரியணும். ஸோ போடோ அப்படின்றது ஒரு ட்ரைபல், ஷெட்யூல்டு ட்ரைபல்
கம்யூனிட்டி இவங்க வந்து அஸ்ஸாமில் வந்து இருக்காங்க. அஸ்ஸாமோட டோட்டல் பாப்புலேஷனில் 5-6% வந்து போடோஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 1985 வந்து அஸ்ஸாம் அக்கார்டு வந்து சைன் ஆச்சு. ஸோ அந்த அஸ்ஸாம் அக்கார்டு சைன் ஆகுறப்போ இவங்க இந்த போடோ கம்யூனிட்டி வந்து ரிலேட்டிவ்லி டிப்ரைவ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட கலாச்சாரம், ட்ரைபல், எத்னிக் ஐடென்டிட்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால இவங்களுக்குள்ள ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது என்னன்னா, போடோ பீப்புளுக்குன்னு தனியாக ஸ்டேட் வேணும்னு ஸ்டேட்ஹுட் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அஸ்ஸாமோட பாப்புலேஷன்ல 5-6% இருக்காங்க. இவங்களுக்குன்னு நம்ம தனியா ஸ்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் as a ஸ்டேட்டா இன்டெகிரிட்டி வந்து இழந்துரும். ஸோ அதனால அஸ்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை விட மாட்டாங்க. ஸோ இது வந்து லேட்டரா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஹுட் டிமாண்ட் வந்து ஒரு வயலண்ட் கிளாஷா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பர்டிகுலர் குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கன்ஸை கையில எடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போடோ பீப்புள் கிட்ட மொத்தம் 3 அக்கார்டு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இந்த போடோ பீப்புள் கூட செகண்ட் அக்கார்டில் ரீஜனல் அட்டானமியை இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை வந்து நம்ம யூனிக்காக நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போடோ டெரிட்டோரியல் கவுன்சில். இது வந்து 6th ஷெட்யூல் கூட நம்மளுக்கு வரும். இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. இந்த பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சில டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதில் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து இவங்க எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்னன்ஸுக்கு இவங்க டேக்ஸ் போட்டுக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், லா அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லா கொண்டு வரலாம். லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட ஃபெடரல் பாலிட்டி செட்டப்ல ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் செட்டன் பவர் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபுல் ஸ்டேட் என்ஜாய் பண்ற ரைட் வந்து இவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. இதுதான் போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். இப்போ இந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில்ல இதுக்குன்னு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டன் ரீஜியன்ஸை மட்டும்தான் பிடிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ரீஜியன்ஸ் மட்டும்தான் அஸ்ஸாமில் இந்த பிடிசி, அதாவது போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் கீழே வரும். இவங்க எடுக்கிற டிசிஷன் அந்த பிடிஆர்க்குள்ள மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வந்து செகண்ட் போடோ அக்கார்டில் இந்த மாதிரி ஒரு போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் கொண்டு வருவோம் அப்படின்றத முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ மொத்தம் 3 அக்கார்டு இல்லையா. ஸோ 2020 ஒரு அக்கார்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அக்கார்டு எதுக்காக அப்படின்னா, இந்த பிடிஆர் சொன்னோம் இல்லையா, இந்த ரீஜனை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கும் எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கும் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கண்டெக்ஸ்ட். ஸோ இதுல கான்ஸ்டியூஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அண்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சிலோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் இருப்பாங்க, போடோ ஸ்டூடெண்ட் யூனியன் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சீஃபா அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. பட் இந்த தடவை போடோலாண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட சீஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போடோலாண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, பிஜேபி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த போடோலாண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற செகண்டரி ஆர்டிக்கல். இன்னைக்கு லீடு ஆர்டிக்கல் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. ஸோ அதனால இந்த நியூஸ் ஆர்டிக்கலை கவர் பண்ணிடலாம். இதில் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரீட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ நேஷனல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு கிரிட்டிக்கலான டெமோகிராஃபிக் ஃபேஸில் வந்து என்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, டேட்டா வச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸில் ஃபியூச்சரில் வந்து 133 மில்லியன் நியூ பீப்புள், அதாவது ஒர்க்கிங் ஏஜ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, 15 வயசுல இருந்து 64 வயசு வரைக்கும், இது வந்து நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல புதுசா 133 மில்லியன் நியூ பீப்புள் வந்து ஆட் ஆக போறாங்க. ஸோ இது வந்து குளோபல் growth இருக்கு இல்லையா, குளோபலி நியூ பீப்புள் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல ஆட் ஆவாங்க இல்லையா, அதுல 18% வந்து இந்தியாவில் மட்டும் ஆட் ஆக போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளோட இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் growth வந்து நெகட்டிவ் growth ஆகும், அதாவது ரெடியூஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இட் இஸ் அரௌண்ட் 2043 இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ 2043க்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நம்மளோட கண்ட்ரியோட growth கொண்டு வர்றதுக்கு, நமக்கு நாடை வளர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்து அது ரெடியூஸ்
ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு லிமிட்டடான விண்டோ தான் இருக்குது நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. டைம் பீரியட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போது நம்மளோட கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வந்தால் மட்டும் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் போதாது, ஜாப் மட்டும் போதாது. அந்த ஜாப் வந்து குவாலிட்டியான ஜாபாக இருக்கணும். ஏன்னா குவாலிட்டியான ஜாபாக இருந்தால் தான் என்ன நடக்கும், கன்சம்ஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம எக்கானமியில் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோர் குவாலிட்டி ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். மோர் குவாலிட்டிஸ் ஆஃப் திரும்ப கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எக்கானமி வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து வெரி வெரி எசென்சியல். இன்கேஸ் இந்த ஷார்ட் விண்டோ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து டெமோகிராஃபிக் பேர்டனாக நம்ம கண்ட்ரிக்கு மாறிடும். ஸோ இட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இப்போ நம்ம நேஷனல் ப்ரையாரிட்டியாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுத்தாகணும். அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக இந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்டிமேட் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு சோஷியல் இஷ்யூ மட்டும் கிடையாது. இது வந்து நம்மளோட எக்கனாமிக் growth strategy கூட. ஸோ இந்த பர்டிகுலர் பீப்புளை வந்து நம்ம ஸ்கில் பண்ணலை, அவங்களுக்கு ப்ராப்பராக வேலைக்கு நம்ம ரெடி பண்ணல அப்படின்னா அதை நம்ம ஒரு சோஷியல் இஷ்யூவாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த பாப்புலேஷன் வந்து அடுத்து ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனாக இருக்காது. நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப அன்ப்ரொடக்டிவான பாப்புலேஷனாக தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் இஷ்யூ கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னா நம்மளோட நேஷனல் இன்கம்மை நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவு வந்து நம்ம கூட்டணும். அப்போ இது வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் growth ஸ்ட்ராட்டஜி கூட. ஸோ நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து என்னதான் நிறைய மெஷர்ஸ் எடுத்தாலும் கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது பீப்புளை வந்து ஸ்கில் பண்ணுறதுக்கு ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் மூலியமாக அன்எம்ப்ளாய்டு யூத்திஸ்க்கு வந்து மானிட்டரி சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் என்னதான் இந்த எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் பாலிசி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம கண்ட்ரியில் ஒரு கோஆர்டினேஷன் வந்து என்ன இல்லை, கிடையாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒரு மெஷர் எடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெஷர்ஸ் எடுப்பாங்க. இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க, யூத்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, கம்பெனிஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க பாலிசி டிசிஷனில். ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஹெசிவாக இல்லாத ஒரு கண்டிஷன் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு கொஹெசிவான நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி வந்து நம்ம கொண்டு வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதாவது என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு ஒரு இன்டகிரேட்டட் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி வந்து வேணும். ஸோ இந்த பாலிசி மூலியமாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் ஹை பொட்டன்ஷியல் செக்டர்ஸ் இருக்கும் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் செக்டர், இந்த மாதிரி செக்டர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராப்பரான பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எஜுகேஷன் பாலிசி, இண்டஸ்ட்ரி பாலிசி, ட்ரேட் பாலிசி, லேபர் பாலிசிஸ் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும். அதோட அலைன் ஆகிற மாதிரி மாற்றி அமைக்கணும், அவங்க தேவைக்கு அலைன் ஆகிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரிக்குலம்ஸ், காலேஜ் கரிக்குலம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவுடேட்டடு. ஸோ இண்டஸ்ட்ரீஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் அப்டேட்டே பண்ணப்படாமல் இருக்கு. அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்கடுத்து விமென்ஸ் பார்ட்டிசிபேஷனை என்ஷூர் பண்ணுற மாதிரி இந்த இன்டகிரேட்டட் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி வந்து கொண்டு வரணும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் விமென் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது, வெளியே போயிடுறாங்க. அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை அட்ரஸ் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வித் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் அண்ட் எம்பவர்டு கவர்மெண்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் கிட்ட மேன் பவர் இருக்கு இல்லையா, அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி இந்த பாலிசியை வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல ஆத்தர் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இன்டகிரேட்டட் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி எதுக்காக கொண்டு வரணும், ஏன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அவைலபிலிட்டி வந்து இஷ்யூ, அது மட்டும்தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜாப் அவைலபிலிட்டி இருக்கு, பட் இண்டஸ்ட்ரீஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் வந்து கிராஜுவேட் ஆகிற யூத்ஸ் கிட்ட இல்லை. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ண ஆகணும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டடான நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி கொண்டு வந்து தான் சரி பண்ண முடியும். அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் ப்ராப்பரான பிக்சரே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பரான பிக்சர்ஸை வந்து கொடுக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவில் 80% ஆஃப் த ஒர்க் போர்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க
அவங்க வந்து இன்ஃபார்மல் செக்டாரில் தான் இருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அவங்கள வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ண முடியாது, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ வி நீட் அ டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி எம்ப்ளாய்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல், ட்ரக் மேக்கர்ஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் ரிவைஸ்ட் நார்ம் கவர்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கலில் பார்த்தோம் இல்லையா, அதோட லிங்க்ட் ஆர்டிக்கல் தான். ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் இந்த காக் சிரப்ஸ் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க, யாரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ரிலேட்டடாக ஆல்ரெடி 2023 25 என்ன பண்ணணும், செட்டன் நார்ம்ஸை வந்து கம்ப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் வந்து ஷெட்யூல் எம்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால தான் ட்ரக் மேக்கர்ஸ் வந்து இந்த ஆல்ரெடி ப்ரெஸ்கிரைப் பண்ணப்பட்ட இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஷெட்யூல் எம், ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த காக் சிரப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷனை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இப்போ பேன் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலராக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஷெட்யூல் எம் அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஷெட்யூல் எம் அப்படின்றது இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 கீழே உள்ள ஒன் ஆஃப் த ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூலுக்கு கீழே ஒரு ட்ரக்கை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷெட்யூலுக்குன்னு சர்டன் நார்ம்ஸ் இருக்கும். அந்த நார்ம்ஸை வந்து என்ன பண்ணி ஆகணும், அந்த ட்ரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ பர்டிகுலர்லி இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸை வந்து என்ஷூர் பண்ணும் இந்த ஃபார்மாசூட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க 2023. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தாப்புல கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 2022 உஸ்பெகிஸ்தானில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை வந்து ஷெட்யூல் எம்ல வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்க ப்ரொடக்ஷனில் அட் எவ்ரி லெவலில் வந்து குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2022 உஸ்பெகிஸ்தான் இன்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த பர்டிகுலர் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி சொன்னது என்னன்னா, இட் இஸ் அ மேன்மேட் எரர். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த எத்தில் கிளைகால் இருக்கு இல்லையா, அது அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டேஜிலும் நடக்கக்கூடாது இல்லையா. நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரீசனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி சிஸ்டம் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டு வரணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்மசூட்டிக்கல் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், க்ளீனாக வச்சிருக்கணும். இந்த மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணி ஆகணும். அண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட பேட்சை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பேட்ச் ட்ரேசபிலிட்டி மெஷர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் ஷெட்யூல் எம்ல டிசம்பர் 25 எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது போக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இதில் பர்டிகுலராக இந்த கோல்ட் ரிஃப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காஃப் சிரப்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறத ரேஷனலாக யூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷனல் யூஸ்னா என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இருமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் தான். செல்ஃப் லிமிட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டாலுமே தானாக சரியாயிடும். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெவியான காஃப் சிரப்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்போது ரொம்ப தேவைனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், டாக்டர்ஸ் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். சும்மா எல்லாருக்குமே வந்து இருமல்னு வந்தாலே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவில், அதுதான் நடக்குது. ஸோ ரேஷனல் யூஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எம் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து ரேஷனல் யூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் திஸ் நியூஸ். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த நியூஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம ஹைலி ரிலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டுமே நமக்கு போதும். அதுக்கு மேலே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு ரீடு பண்ணிக்கோங்க. மற்றபடி டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸ் மட்டும் போதும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.